அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி 15ஆம் தேதிக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கிரக நிலைகளை பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாத கணிப்பும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக தமிழ் மாதங்களில் ஒன்றான மார்கழி மாதம் பிறந்திருக்கு. இந்த மார்கழி மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு, சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி, சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி போன்றவை எப்படிப்பட்ட மாற்றத்தை தாக்கத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது, இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறை சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனது அதிக அளவில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கிறதுனால மன நிம்மதியும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். கோவில் குளங்களுக்கு சென்று வர்றதில் அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீங்க. நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தாங்க இருக்கும். அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சில பேருக்கு உண்டாக பெறலாம். வேலையில் அதிகமாக பேச வேண்டாம், வியாபாரத்திலையும் அதிகமாக பேச வேண்டாம். குறைவாக பேசி நிறைய சாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் பிரச்சனையில் நீங்கள் தான் சிக்கிக்கொள்வீங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியமாகிறது. மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையுமே கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கால் மூட்டு வலி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிக கடின உழைப்பை முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கடின உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை உங்களால் சரி செய்ய முடியும். அதே மாதிரி கடனை வசூல் செய்கிறதுலையும் அக்கறை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாங்க. வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட வருவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் கூட உங்களுடைய கைக்கு சேருங்க. நீங்கள் தொழில் முதலீடு செய்யலாம், அப்படி இல்லைன்னா சொத்து சுகம் கூட ஒரு சிலர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுலையும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. நிதானமாக இருங்க, பொறுமையாக செயல்படுங்க. சாணக்கியத்தனம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் சாணக்கியத்தனமும் சேர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். அதனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட பாருங்க. எதிரிகளாகவே இருந்தாலும் உங்களுடைய நேர் எதிரில் நின்று எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் மறைமுகமாக உங்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் சாணக்கியத்தனமாகவும் இருக்க வேண்டும். நீங்களும் சூழ்ச்சிகளை புரிவதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நல்லது நடக்கக்கூடிய நேரத்தில் நல்லதுக்காக நாம் ஒரு சூழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்தவித தவறும் கிடையாது அப்படின்னு ஸ்ரீ பகவான்
ராமர் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய நல்லதுக்கு யாரையும் துன்புறுத்தாமல், யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காமல், உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சில பல சூழ்ச்சிகளை புரிவதில் தவறு கிடையாது. அதே சமயம் சாணக்கியத்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய சூழ்ச்சி மற்ற குடும்பத்தை பாதிக்காத வகையில் இருக்கும், அதாவது நல்லவர்களை பாதிக்கக்கூடாத வகையில் அமைய பெறணும். உங்களுடைய சூழ்ச்சியானது உங்களுடைய எதிரிகளுக்கு பாடமாக அமைய வேண்டும். அந்த அளவுக்குத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிக்கல்களில் சிக்கிக்கொள்வது நீங்களாகவே இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. விவசாயம், கட்டுமான தொழில் செய்கிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, பழ வியாபாரம் செய்கிறவங்க, சின்ன சின்ன சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. எவ்வளவு பிரச்சனை உங்களுடைய தலைமையில் கொண்டு போட்டாலும் அதை சர்வ சாதாரணமாக சரி செய்து விடுவீங்க. அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கும் ஒரு விடிவு காலத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களை போல தான் வாழ்ந்தால் உங்களை போல வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, அந்த 4 பேர் நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களை இப்பொழுதே நீங்கள் தீட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. பிரச்சனை வருது, குடும்பத்தில் தகராறு வருது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை, கருத்து வேறுபாடு வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அடுக்கடுக்காக வரத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒன்று தான். இருந்தாலும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்தி உங்களுடைய சாணக்கியத்தனமும் புத்திசாலித்தனமும் ஒரு எளிமையான அணுகுமுறை, அதாவது நிதானத்தோடு இருக்கக்கூடிய, பொறுமையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குது இல்லைங்களா, அதுதாங்க உங்கள் பிரச்சனையை எளிதாக்கும். அதுதான் வரக்கூடிய பிரச்சனையை கூட சிறிதாக்கி அதை அப்படியே முடிச்சிடும். அதை பெரிதாக்காமல், விளைவுகளை பெருசாக்காமல், உங்களுக்கு டென்ஷன் வராமல், கோபத்தை ஏற்படுத்தாமல், இதெல்லாம் இல்லாமல் நிதானமாக, பொறுமையாக, எளிதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடிச்சிருவீங்க. அதே மாதிரி கசப்பான அனுபவங்களும் சம்பவங்களும் இந்த நேரத்தில் சில பல பேருக்கு நடக்கிறது அப்படிங்கிறது உறுதியான விஷயம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அது எதில் வேணாலும் நடக்கலாம். குறிப்பாக 2 விஷயங்களில் அதீத கவனமாக இருங்க. உங்களுடைய பணியிடச் சூழல், வியாபாரம் தொழிலில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது. ஆனால் உங்களுடைய பணியிடச் சூழல், உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவையற்ற கசப்பான நிகழ்வுகள் இல்லை சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உறவுகள் மத்தியில் நீங்கள் பேசும்போது, உறவினர்கள் மத்தியில் பழக்கும்போது, அந்த இடத்துல ஒரு விசேஷத்துக்கு 4 பேர் கூடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கசப்பான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் உஷாராருங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்பவும் ஆழமாக இறங்கிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. தேவையில்லாமல் அடுத்தவர்கள் விஷயம், நம்ம தம்பி தானே, நம்மளுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், நம்மளுடைய சகோதரர் சகோதரி, இந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் இல்லை தூரத்து உறவினர்களாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். ஒரு விசேஷம் வருது, ஒரு கும்பலாக ஒரு ஒற்றுமையாக சேரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அலுவலகம் சம்மந்தப்பட்ட, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை சக பணியாளர்கள்கிட்டையோ, குடும்பத்திலேயோ, இல்லை உங்களுடைய நண்பர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இதன் காரணமாக இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா கசப்பான நிகழ்வுகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்காக கசப்பான நிகழ்வுகள் வந்துருமோன்னு எப்போ பாரு பயந்துக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது. அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் ரொம்பவும் போய் இழைஞ்சிக்காமல், ரொம்பவும் போயிட்டு எல்லா விஷயத்துலையும் தலையிட்டுக்காமல் என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு இருந்தாலே போதுமானது. தேவையில்லாத கசப்பான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது போகும். அது அந்த பிரச்சனையால் கொஞ்சம் உடம்பும் மனசும் சோர்வடைய ஆரம்பிக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பிரச்சனைகளை கடந்து வர பாருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பிரச்சனை அதிலே சோர்ந்தும் போய் உட்கார்ந்து விடாதீங்க. வேலையில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும். மேலதிகாரிகள் அவ்வப்போது சில நேரத்தில் திட்டத்தான் செய்வாங்க. இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. இந்த காலம் வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். மன தைரியத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னா தினமும் நரசிம்மரை மனதார நினைத்து வழிபாடு செய்தாலே போதுமானது.